மிகப்பெரிய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 1656 எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா முழுவதும். 330 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா முழுவதும். உலகத்திலே இவ்வளவு பெரிய கட்சி கிடையாது. ஆனால் சில பேர் சொல்கிறார்கள் எதிரி எதிரி என்று. எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது. நான் சொல்லக்கூடாது, இன்னும் பெரிய பதவிகள் தேடித்தர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு தூதராக சரத்குமார் அண்ணன் இவர்கள் இருக்க வேண்டும் என்று அனைவரும் சார்பாக நான் வேண்டி உங்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாள். ஜூலை 14 நம்முடைய அன்பு சகோதரர், நமது நாட்டாமை குடும்பத்தினுடைய மூத்த சகோதரர், சுப்ரீம் ஸ்டார், தமிழகத்தில் என்றைக்கும் சுப்ரீம் ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற சூப்பர் ஸ்டார், நான் என்றும் மதிக்கின்ற, இப்பொழுதல்ல 30 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நெல்லை மாவட்டத்திற்கு எப்பெல்லாம் அவர் வருகிறாரோ அப்பெல்லாம் அவரோடு பார்த்து பேசி பழகிய, எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, அவருடைய நட்புக்கு இலக்கணம் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள். நான் ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. அவரை பற்றி ரசிகர்களாக, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பத்தினராக உங்களெல்லாம் தெரிந்த விடலும் நான் நன்கு அறிந்தவன், அவர்களோடு பழகியவன். நட்பு என்று சொன்னால் அதற்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவரை யாரும் விலைக்கு வாங்க முடியாத ஒரு மாமனிதர் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். நான் ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, இல்லை சம்பிரதாயத்திற்காக நான் இங்கே பேச வேண்டும் என்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ இல்லை உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ நான் இதை சொல்லவில்லை. அவர் நினைத்திருந்தால் இன்றைக்கு எத்தனை 1000 கோடி ரூபாய் கூட அவரால் சம்பாதித்து பண்ணியிருக்க முடியும். ஆனால் இன்னும் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக, இன்னும் சொல்ல போனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நிகராக மக்கள் சக்தி உள்ள மாமனிதர், இன்னும் நம்மை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல மனிதர், ஒரு மாமனிதர், நம்மை போலவே ஒரு நல்ல மனிதர் நம்மோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். ஜூலை 14 இந்த விழாவை நடத்த வேண்டியது. அவருடைய மாமியார் உடல்நலம் குன்றியிருந்த காரணத்தினால் தேதி இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அதில் மழை வந்து கொண்டே தான் இருக்கும். ஆரம்பத்தில் மழை பெய்யும். அது ஆண்டவனுடைய ஆசீர்வாதம், அது ஆண்டவனுடைய ஆசீர்வாதம். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை வடிப்பதற்கு முன்னால் முதலில் கடவுள் வாழ்த்து என்கின்ற பாடலை கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கும். அதன் பிறகு மழை வாழ்த்து என்று ஒன்று இருக்கும். மாமழை போற்றுதும் மாமழை போற்றும் என்ற பாடலை இளங்கோவடிகள் எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மாமழையே நமது சரத்குமார் அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. நாமும் இன்றைக்கு வாழ்த்து கொண்டிருக்கிறோம். வறண்ட மாவட்டமாக இருக்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். இங்கு வாழ்கின்ற ஒவ்வொருவரும் வளமான இதயத்திற்கு சொந்தக்காரர்கள், ஒவ்வொருவரும் வளமான இதயத்திற்கு சொந்தக்காரர்கள். ஆனாலும் இன்றும் மழை பெய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வளமும் எண்ணமும் நமது நாட்டாமை சுப்ரீம் ஸ்டாருக்கு இருந்த காரணத்தினால்தான். அத்தகைய ஒரு நல்ல மனிதருக்கு எடுக்கப்படுகின்ற விழா. அது மட்டுமல்ல,
30 ஆண்டுகளாக திரையுலகில் முடிசூடா மன்னனாக, பிறகு சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவராக மட்டுமல்ல, தலைவருக்கு என்று சில குணங்கள் இருக்க வேண்டும். கொடுக்கும் தன்மை இருக்க வேண்டும், பிறரை வாழ்த்தக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். கொடுக்கின்ற தன்மை இருக்கின்ற காரணத்தில் தான் இன்னைக்கு பள்ளி குழந்தைகளுக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய வழியிலே இன்றைக்கு அவர்கள் புத்தகங்களை வழங்குகிறார்கள், லேப்டாப்பை வழங்கியிருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அன்றைக்கு இருந்து லேப்டாப் கண்டுபிடித்திருந்தால் தமிழ்நாட்டில் எல்லா மாணவிகளுக்கும் லேப்டாப் கொடுத்திருப்பார். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்த பிறகு எல்லா பிள்ளைகளுக்கும் லேப்டாப் கொடுத்தார்கள். இருந்தாலும் முடிந்த வரையிலும் நமது குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு சாதாரண விழாவாக யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. நமது அன்புக்குரிய தம்பி பிஜேபி மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சுந்தர் அவர்கள் பேசினார்கள். எப்பொழுது போனாலும் மழை பெய்யும், ஆனால் மழை கொஞ்சம் பெய்யும், வாழ்த்தும், பிறகு விடும், வாழ்த்தும், விடும். இன்றைக்கு வாழ்த்தி கொண்டே இருக்கிறது, நாமும் வாழ்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அரசியல் பயணத்தில் சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற காலத்தில் நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்ட கூடங்குளம் அணு நிலையத்திற்கு எதிராக நடத்திய போராட்டங்கள், அதுபோல காவிரி ஆற்றின் அணை குறுக்கே அணை கட்டும் போது அதற்கான போராட்டங்கள், அத்திக்கடவு அவிநாசிக்காக 150 கிலோமீட்டர், நீங்கள் இந்த டிவியில் பார்த்துருக்கலாம், 150 கிலோமீட்டருக்கு பயணம். எதற்காக? யாருக்காக? மக்களுக்காக. சினிமா துறை என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு வாழ்க்கை காட்டுகின்ற ஒரு கண்ணாடி. புரட்சித்தில் எம்ஜிஆர் நடித்தார் என்று சொன்னால் படத்திலும் நடித்தார், வாழ்க்கையிலும் மக்களுக்காக நடித்து தன்னுடைய வாழ்ந்து மறைந்த மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகத்தின் மூலம்தான் மக்களுடைய நாடி துடிப்புகளை அறிந்து மக்களுக்காக பணியாற்றினார். அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் அவர்கள் நம்முடைய எல்லாருடைய நாடி துடிப்பை கையிலே வைத்திருக்கிறார். அவருக்கு மக்கள் மீது உள்ள நம்பிக்கையை நாம் செயல்படுத்தியாக வேண்டும். எப்படி செயல்படுத்துவதற்கு ஒரு கருவி வேண்டும். அந்த கருவிதான் பாரதிய ஜனதா கட்சி. அதனால தான் இன்றைக்கு தள்ளியை இழுத்து கொண்டவர் மிகப்பெரிய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 1656 எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா முழுவதும், 330 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா முழுவதும். உலகத்திலே இவ்வளவு பெரிய கட்சி கிடையாது. ஆனால் சில பேர் சொல்கிறார்கள் எதிரி எதிரி என்று. எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது. ஆனால் சுப்ரீம் ஸ்டாருக்கு யாரும் எதிரி கிடையாது, எதிரியே கிடையாது அவருக்கு. யார் போனாலும் இருந்ததெல்லாம் பாக்கெட்டில் எடுத்து கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு ரொம்ப சும்மா போவார். அது மட்டுமல்ல, அவர் துறையிலே இருந்தவர்கள் எல்லோரும், என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லுகிறேன், துறையில் இருக்கிற எல்லோருமே ஒரு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கேட்பாங்க, எவ்வளோன்னு வச்சுக்கோங்களேன். ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் என் மகள் ரேடியாலஜி படிக்கும்போது ஒரு நடிகர் ஏதாவது ஒரு பெரிய நடிகர் பேச வேண்டும் என்று சொல்லும்போது எல்லோரும் பணம் கேட்டார்கள். அப்போ சட்டமன்றத்தில் அண்ணன் பேசி முடித்த பிறகு சட்டமன்றத்தில் நான் சொன்னேன், ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, கலந்து கொள்ள முடியுமான்னு சொன்னேன். என்ன தேதின்னு கேட்டாங்க. அப்புறம் குறிச்சிக்கிட்டு அது இன்னொரு தேதியில் எனக்கு நிகழ்ச்சி இருக்கே அப்படின்னு சொன்ன பிறகு, இல்லை முன்னொரு தேதியாக முடியுமான்னு. இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த தேதிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் போய் பேசிட்டு 5 காசு வாங்காமல் வந்தவர். என்னுடைய சொந்த அனுபவம் இது. அப்போ அவர் வேறு கட்சியில் இருந்தார், நான் அதிமுகவில் இருந்தேன், அவர் சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்தார். இந்த விழா இன்னைக்கு சீரோடும் சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. சினிமா துறையில் சிறந்த நடிகர் பட்டம் பெற்றவர், சினிமா துறையில் சிறந்த நடிகர் பட்டம் பெற்றவர். நாட்டாமை படம், எல்லா படம் எடுத்துக்கொண்ட பாத்திரங்கள் எல்லாம் அப்படியே நடித்து காட்டக்கூடியவர். என்ன கதாபாத்திரமோ அதை அப்படியே மாற்றி அவரை பார்த்தால் அதே கதாபாத்திரமாக தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு
நடிகர் மட்டுமல்ல, அவர் மனதிற்குள்ள ஒரு தேசிய உணர்வு இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜரை போல ஒரு தேசிய உணர்வு அவர் உள்ளுக்குள்ளே இருந்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு எங்களோடு சேர்ந்து இல்லை, நம்மோடு சேர்ந்து இல்லை, அவரும் நம்மோடு சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் இன்னும் 100 ஆண்டு காலம் அவர் வளமோடும் எல்லா ஆரோக்கியத்தோடும் இருந்து நமக்கு பணி செய்ய வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தலைமை அவரை பார்த்து கொண்டே இருக்கிறது. இன்னும் உயர்ந்த பதவிகள், என்னை விட அவர் பெரியவர், நான் சொல்லக்கூடாது, இன்னும் பெரிய பதவிகள் தேடித்தர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி 2026இல் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு தூதராக சரத்குமார் அண்ணன் இவர்கள் இருக்க வேண்டும் என்று அனைவரும் சார்பாக நான் வேண்டி உங்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற நமது அன்புக்குரிய தம்பி சுந்தர் அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நமது மதுரை ஈஸ்வரன், சென்னை மகாலிங்கம், சேலம் மைக்கேல் தங்கராஜ், விழுப்புரம் செந்தில் முருகன், அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள், அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் பாலசுந்தரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட பாலசுந்தரத்துக்கு நிறைய ஆதரவாளர் இருக்காங்க உங்களுக்கு, நமது கோவிந்தசாமி அவர்கள், நமது அன்புக்குரிய தம்பி விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக பணியாற்றுகின்ற மாவட்ட செயலாளர் அசோத்தாமன் அவர்கள், மாவட்ட தலைவர்கள் பரமேஸ்வரி அவர்கள், முத்தமிழ் செல்வன் அவர்கள், சண்முகநாதன் அவர்கள், ஹரிராமன் அவர்கள், நமது அன்புக்குரிய சேலம் செங்கோடன் அவர்கள், செங்கோடன் ஈஸ்வரன்லாம் வரும்போது பார்த்தேன், நிறைய போர்டு வச்சுருந்தாங்க. மற்றும் சின்ன சேலம் சக்திவேல் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடிகள், இவ்விழாவில் பங்கேற்க வருகின்றிருக்கிற நாட்டாமை குடும்பத்தினர், காவல்துறை நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், தூத்துக்குடி ஈரோடு மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் நமது ஏஎன் சுந்தரேசன், என்எம்எஸ் விவேகானந்தன், சுரேஷ் காந்தி, குடந்தை ராஜா, ஞானதாஸ், சின்னசாமி, உபைத்தூர் ரகுமான் அவர்கள், திரு காமராஜ் அவர்கள், கிச்சா ரமேஷ், ஜி.கே. பெருமாள், அக்வின் நோயல், ஜவஹர், செங்குளம் கணேசன் வரல வந்துருக்கு, அட்டண்டன்ஸ் ஓகே, கருணாகரன், பிரகலாதன், ஏபி சிவா உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உடன்பிறப்புகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வழியிலும் நமது அமித்ஷா அவர்களுடைய வழியிலும் நாம் ஒன்றுபட்டு உழைத்து இந்த தேர்தலில் நமது பிரச்சார பீரங்கியாக நமது கட்சியினுடைய அனைத்து நன்மைகளையும் எடுத்து செல்கின்ற நமது தூதுவராக அண்ணன் சரத்குமார் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு, நெல்லையிலே நேற்று முன்தினம் நடைபெற்ற ஒரு பூத் கமிட்டியுடைய மாநாடு. எந்த கட்சிகளும் அரசியல் வரலாற்றில் பொதுக்கூட்டங்களை நடத்துவார்கள், ஆனால் பூத் கமிட்டி கூட்டங்களை நடத்திய வரலாறு பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு பூத் கமிட்டியுடைய மாநாட்டிற்கு நமது மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே திருநெல்வேலிக்கு வந்து, டெல்லியிலிருந்து திருநெல்வேலிக்கு 45,000 பேர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போயிருக்கிறார் என்று சொன்னால், அதிலும் அண்ணன் சரத்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார்கள். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய அனைவருடைய சார்பாகவும் மீண்டும் என்னுடைய அண்ணன், நமது நாட்டாமை சொந்தம், நமது குடும்பத்தின் மூத்தவர் அண்ணன் சரத்குமார் அவர்களை வாழ்க 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 என்ற வாழ்த்தி மனமாற உளமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Taste the Daily.